மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் போயிட்டு 1 மணி நேரம் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஆனால் அடித்து என்கிட்ட பேசினாங்க, கண்டிப்பாக தவறு செய்யவே மாட்டாங்க, பெண்கள் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடித்து பேசினாங்க. இவர் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு ஆரம்பித்தார், ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து சேட், ஆண்டி நான் பேசலை, நான் சேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, எனக்கு இங்கே உட்காந்து பேச முடியாது, நம்ம நேராக மீட் பண்ணலாமே, நேராக மீட் பண்ணாதான் என்னால் வெளியில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னெல்லாம் நடக்கணுமோ எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, பட் இப்போ நானும் அவளும் சண்டை போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு பிரேக்கப் பண்ணவும் முடியல, பட் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணவும் முடியல. எனக்கு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்கல. அப்பா அம்மா கிட்டேருந்து கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கிடைக்கிது. இது நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் அவர் கொடுத்தது. என் குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் ஜிம் போகிறதுக்கு விட்டுட்டேன். என் குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட நிறுத்திட்டேன். ஏன்னா அப்போ தான் என்னை பார்த்து சாப்பிட மாட்டாங்க. நான் ஒன்று தான் கேட்டேன், அந்த குழந்தை உங்ககிட்ட இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண சொல்லிச்சேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் பேரண்டிங் கவுன்சிலர் திருமுக ஆசா பாக்கியராஜ் அணிந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். இது வரைக்கும் நம்ம எபிசோடில் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் பற்றி நிறையா பேசியிருக்கோம். அதாவது இண்டிவிஜுவலாக பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட வருவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ கவுன்சிலர் வெர்சஸ் ட்ரைனர், நீங்கள் ஒரு ட்ரைனிங் இதுக்கு போகிறீங்க இல்லையா, அது குறித்து பேசலான்னு சொல்லிட்டு தான் உங்களை இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கவுன்சிலர் வெர்சஸ் ட்ரைனர் இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களோட பார்வையில் என்ன பார்க்குறீங்க? ஒரு முதல் முறையாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்களோட மைண்டில் எப்படி இருக்குன்னு? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துடலாம் சார். இப்போ கவுன்சிலிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்டனான ஒரு இஷ்யூவோடு தான் வருவாங்க ஒரு கிளைண்ட்டு. அது பேரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சில்ட்ரனாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்ற போது அந்த எதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கன்றதை அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ரூட் காஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், லிசன் பண்ணுவோம், ஒரு சொல்யூஷனோட போவோம். பட் ஒரு ட்ரைனிங், ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு வரும்போது குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக சில்ட்ரனை பற்றி பேசுறதுனால அது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிளே நான் தரணும் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா எப்படி நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்னோட கோல்ஸை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்றது ஒரு லார்ஜ் செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ அந்த ட்ரைனிங்கில் வரும்போது அந்த 1 இயர்க்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் என்னெல்லாம் அடங்கும், டைம் மேனேஜ்மெண்ட் அடங்கும், எப்படி ஒரு நாளைக்கு என்னோட ரொட்டீனை நான் பார்க்கணும், இல்லை என்னென்ன வேலைகளை நான் முடிக்கணும் அப்படின்றது இருக்கும். இன்கேஸ் இப்போ ப்ரொகாஸ்டினேஷன் தான் நிறைய பிள்ளைகள் சொல்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்குது. ஒரு விஷயத்த நான் அன்றைக்கி முடிக்க மாட்டேங்கிறேன், ஏதோ ஒரு ரீசன் எனக்கே தெரியுது ஆண்டி நான் முடிக்க மாட்டேங்கிறேன், ஆனால் என்னால் அது முடிக்க முடியல அப்படின்றது. ஸோ இது நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அங்கே ஒருத்தரோட இதுவாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேசும்போது அவங்களுக்கு மேபி அந்த இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இஷ்யூஸ் இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி எல்லாருக்குமே ரீச் ஆகணும். ஒரு இப்போ குரூப் 30 பீப்புள் இருக்காங்கன்னா அந்த 30 பேருக்கும் ரீச் ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ட்ரைனிங்கில் இருக்குது. சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ கவுன்சிலிங்கில் பெருசாக சிக்கல்கள் இருக்காது. ஏன்னா 1-to-1 இருக்கும், நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம கேட்டுப்போம் பண்ணிப்போம் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே உட்காடுறாங்க, ஒரு 30 பேர் உட்காடுறாங்க அப்படின்னா 30 பேரோட பேரண்டிங் ஸ்டைலுமே 30 விதமாக இருக்கும். ஓகே, அதில் நம்ம சொல்கிறது எல்லாமே டைவர்சிட்டி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா மேம்? டைவர்சிட்டி எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது, நிறைய ஐடியாஸ் வரும், பட் இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா யூஸ்வலாகவே பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அப்பா அம்மா என்னெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதான் வருவாங்க எல்லாருமே. ஆனால் நம்மளை மீறி அதை தான் நம்ம செய்கிறோம். ஓகே, நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருந்தாலும் நம்மளை மீறி அதை வந்துடும். பட் அதையும் திருத்திட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஈச் சைல்டு இஸ் யூனிக் அப்படின்றது தானே இது. ஸோ அப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு அவங்க என்ன பேரண்டிங் செட் ஆயிருக்கும், செட் ஆயிருக்காது அப்படின்றது தான் இருக்கும். பட் நம்ம சொல்றது எல்லாருக்கும் செட் ஆகுமா? ஏன்னா நான் இதெல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன், அதெல்லாம் செட் ஆகாது மேடம், இல்லை நான் இது மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் சொல்றதும் எடுத்துப்பாங்க. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சொல்ற அந்த டைவர்சிட்டி இருக்கும். ஒரு
நான் ஒரு 6 monthsக்கு முன்னாடி சார் க்ளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு இப்படி தான் வந்து பேரண்டிங் பற்றி ஒரு 1 hour பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ என்ன ஜென்ரலாக பேசுங்க மேடம், என்ன யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குமோ அதை பற்றி நீங்கள் எல்லாமே அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்ற போது நம்ம பேசிகிட்டே இருந்தோம். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 1/2 hour டைம்னா நான் பேசி முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 60-70 பேர் வந்து ஜாயின் ஆகிருந்திருப்பாங்க. முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு ஓகே மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு இருந்ததில்ல. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன பெரிய சயின்டிஸ்டா, பேரண்டிங் பற்றி பேசினா பெரிய சயின்டிஸ்டா, உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியுமா, என் குழந்தைக்கு வந்து நான் ஒரு சாக்லேட் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் அந்த இடத்துல வந்து எவ்வளோ போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க போக்கில் போகணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களுக்காக தவறு சரி செஞ்சுக்கணும், இப்படின்றதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ற அந்த பார்வையோடு இருக்காரு. அங்கே வந்து நான் வந்து சொல்கிறேன் சார், நீங்கள் உங்களோட சைல்டோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க என்ன அப்படின்றது எல்லாமே சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ பேசாமல் இரு அப்படின்றத கோவம் வரும்போது வாயை மூடு இல்லை அமைதியாக இரு. ஓகே, இந்த வாயை மூடுன்னு சொல்கிறதுக்கும் அமைதியாக இருன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அது ஒரு குழந்தைகிட்ட நம்ம எவ்வளோ கோவமாக இருந்தாலும் வாயை மூடிட்டோம் வேலையை பாருன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல ஹர்ட்டாக தான் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி பேசி அந்த குழந்தைகிட்ட வந்து சாக்லேட் சாப்பிடாதுன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி நான் ஒரு 15 minutes அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவர் வாயாலே ஆமாம் வந்து நான் செய்கிறது தவறு தான் திருத்திக்கணும். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் அது மாதிரி வருவாங்க. ஒரு ட்ரைனிங் ஒரு லார்ஜ் ஸ்கேல் பீப்புள் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்களோட இது எல்லாமே வந்து மாறி தான் இருக்கும். அவங்களோட வியூஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வந்து டைரெக்டாக நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறதோட இந்த தானாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வர வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ட்ரைனிங் பண்ண போகிறோமே. மேம், இதில் வந்து கவுன்சிலிங் வர்சஸ் ட்ரைனிங்னு பார்க்கும்போது கவுன்சிலிங் வந்து ஒரு க்ளோஸ்டு டோரில் கொடுப்பீங்க, 1-on-1 இருக்கும், அதில் வந்து ஈஸி ஓப்பன் ஆயிடுவாங்க. ஆனால் ட்ரைனிங்னு வரும்போது ஓப்பன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து என்னோட குறைய வந்து பொது மேடையில் சொல்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் இல்லையா? எப்படி அவங்களை ஓப்பன் பண்ண வைப்பீங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்களான்னு ஃபஸ்ட் அசர்டைன் பண்ணால் தான் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அந்த ஓப்பன் ஆகிறதே பெரிய சவாலாக இருக்கும்போது அந்த சவாலை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி 1-on-1லையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆக மாட்டாங்க சார். அதாவது டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு பீப்புளுமே பொறுத்து. இப்போ நான் ஆன்லைனில் ஜூமில் எடுக்கும் போதுமே வந்துல என்கிட்ட வந்து மேம் கொஞ்சம் அப்படியே சுற்றி காமிங்க, வேறு யாராவது உட்காந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வரும். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30 minutes 35 minutes நம்ம மேலே அந்த ட்ரஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஒரு 30 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துலனா அதுதான் நம்ம கொடுக்க போகிற ட்ரைனிங். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரைனிங்ன்றது நம்ம மட்டும் அங்கே பேசுகிறதுக்கான வேலை கிடையாது. வந்திருக்கிற அந்த பார்ட்டிசிபென்ட்ஸை நம்ம பேச வைக்கணும். ஓகே, அப்போ அவங்கள பேச வைக்கிறதுக்கு நாங்கள் அங்கே என்னெல்லாம் டூல் யூஸ் பண்ண போகிறோம், ஓகே, அதுதான் வந்துட்டு மெயின். ஓகே, என்ன மாதிரியான நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க போகிறோம், இல்லை அவங்க கடந்த காலத்தில் அவங்க வந்து என்ன தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாமா, இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப் பேசிஸ்னாவே என்ன நம்ம பேசிகிட்டே இருக்கிறது கிடையாது. ஓகே, நிறைய வந்துட்டு இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இது வந்து லைவாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட்ஸாகவே எடுத்துக்கலாம். அவங்க அந்த ஒரு பேசிஸில் தான் ஓப்பன் அப் பண்ண வைக்கணும். ஸோ ஓப்பன் அப் ஒரு பக்கம் பண்ணிட்டாலும் அந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தீர்வை உங்களால் அந்த டைமில் கொடுக்க முடியும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அவங்க ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல பேரண்ட்ஸ் வரும்போது அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா அவங்களோட பசங்க பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், அதை வந்து அவங்க உண்மையாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் கொடுக்குற டிப்ஸை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? சார், இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸு நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு நான் கொடுக்கவே மாட்டேன். தீர்வுன்றது உங்ககிட்ட தான் வரணும். ஓகே, நான் வந்து நீங்கள் பேசுகிற விஷயம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்காக வரீங்களோ அதில் நீங்கள் வந்து தவறு செய்கிறீங்கன்றதை கூட நீங்கள் தான் உணரணும். ஓகே, நான் வந்து தெரியும், நம்ம எபிசோட்ஸ்லேயே நம்ம அதை தான் பேசியிருக்கோம். ஓகே, ஆமான்ட்டு எனக்கு ரியலைஸ் ஆகிற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து ஃபஸ்ட் இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறோம். ஓகே, ஒரு டாபிக் எடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோன்ற போது நாங்கள் அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டோட ஒரு 2 பாயிண்ட்டோடு நிறுத்த மாட்டோம்ல, வேரியபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் எங்கள்கிட்ட. ஓகே, ஒரு 10 விஷயம் நாங்கள் பேசுவோம்.
அந்த 10 விஷயத்தில் கண்டிப்பாக அடங்கும் சார். அதுக்கு மீறி வந்துட்டு அவங்க வேணும்னே வந்து இல்லை நாங்கள் இதில் எந்த 10 இல்லை 15 விஷயத்துலையுமே நாங்கள் அடங்க மாட்டோம்னு அவங்களாம் வந்து சொன்னாதான். பட் அட்லீஸ்ட் அந்த 15 விஷயத்துக்குள்ளே ஏதோ ஒரு இதில் அவங்க செஞ்ச தவறாக இருக்கலாம், இல்லை நாங்கள் ஏற்கனவே இதை தான் செஞ்சிட்ருக்கோம் பட் அப்ரோச் பண்ணுற மெத்தட் வந்து தவறாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட பார்வையிலேருந்து நாங்கள் யோசிக்கிறது மிஸ் பண்ணிட்டோம், இது வரைக்கும் பேரண்ட்ஸ் நாங்கள் தான், அப்போ பேரண்ட்ஸோட பார்வையில் மட்டும்தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கலாம். இது மாதிரி வேரியஸ் இது வந்து பாயிண்ட்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து போய் சேரும். ஸோ இந்த ட்ரைனர் ஆஸ்பெக்டில் வந்து இந்த வரக்கூடிய அந்த செஷனில் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் கேட்ட குவெஸ்டனுக்கு நான் எனக்கு வந்த ஒரு கவுன்சிலிங்லேருந்து ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ரீசெண்டாக இப்போ ஒரு நம்ம எபிசோடை பார்த்து தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ரொம்ப பணத்துக்காக அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஓகே, அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஒரு 2 மாதமாகவே என்னோட பையன் வந்து எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் போயிட்டு 1 மணி நேரம் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷமாக ரொம்ப நேரம் எங்களோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் அதை வெளியூர்லலாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப வந்து எங்களால் எங்கள் பையன் கூட இருக்க முடியறதில்ல. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக நாங்கள் 2 பேருமே வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவரோட. கொஞ்ச நாளாக எங்களோட அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. திடீர்னு தூக்கத்தில் கலைஞ்சி ஏஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிஸ்டமில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ என்னமோ ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது எங்களுக்கு என்னன்றது அவங்க அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு பேசி பார்க்குறாங்க. சி தே ஆர் வெரி குட் பேரண்ட்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக மேம் பசங்கள்ட்ட இருந்து பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போகிறதே தவறு தான். அப்புறம் அவங்க தவறை உணர்ந்து பையன்ட்ட தவறு இருக்குன்னு சொல்லி லேட்டாக ரியலைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய தப்பு தான் அவங்க சைட்லேயும். அவங்க எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நான் வந்து அவங்கள அப்ரிஷியேட்டே பண்ண. சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரண்ட். ஏன்னா யூஸ்வலாக வர பேரண்ட்ஸ் எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து சொன்னாங்க. ஆனால் அடித்து என்கிட்ட பேசினாங்க, கண்டிப்பாக தவறு செய்யவே மாட்டான் மேம். ஏன்னா நாங்கள் வந்து கேர்ள்ஸ்னால் ஒரு ரெஸ்பெக்டில் இருக்கணும். ஓகே, ரெஸ்பெக்டில் இருக்கணும், டீ போட்டு கூட பேசக்கூடாது, அவங்கள அவ்வளோ மரியாதையோடு பண்ணணுன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி, அதாவது ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனில் இருக்காது, பெண்கள் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க அடித்து பேசினாங்க. நீங்கள் பேசி பாருங்கள் மேம்னு ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணாங்க. இவர் வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு ஆரம்பித்தார், ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து சேட், ஆண்டி நான் பேசலை, நான் சேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு இங்கே உட்காந்து பேச முடியாது, நான் என்ன பேசினாலும் வெளியில் எங்கள் வீடு பெருசு தான், ஆனாலும் வெளில கேட்கும். நம்ம நேராக மீட் பண்ணலாமே, நேராக மீட் பண்ணாதான் என்னால் வந்து வெளியில். இங்கேயே போயிடுச்சு ட்ரஸ்ட். அதாவது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அடித்து பேசினாங்க. என்கிட்ட எல்லாத்தையும் பேசுவோம், எங்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான். ஓகே, நாங்களும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து கிண்டல் பண்ணுவோம், பண்ணுவோம், அப்படியெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ட்ரஸ்ட்டு போச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி என்கிட்ட நேராக பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் நேராக கூப்பிட்டுட்டு வாங்கன்னொடனே அவங்களுக்கு அப்போவே வந்துட்டு எதுக்காக பேசணும்னு சொல்கிறாங்கன்னு. நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல சார், அவர் வந்து வீட்டிலேருந்து பேசினா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸோ நீங்கள் கூப்பிட்டுட்டு வாங்க, என்னை கூப்பிட்டு வர சொல்லுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்தது அவங்க 2 பேரும் வரக்கூடாது, எனக்கு ஒரு டிரைவரை செட் பண்ணி நீங்கள் காரில் மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க, எங்கே போகணுமோ அங்கே அனுப்பிச்சி விட்ருங்கன்னா அவங்களுக்கு அது 2வது ஷாக்கிங். ஓகே, ஏன்னா எப்போவுமே அதுவும் இப்போ அவங்க ரொம்ப அந்த பிஸ்னஸ்க்காக வெளியில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ப்பார். எப்பயுமே எங்கள்கிட்ட கேட்பார், அம்மா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. அப்போ சரி இப்போ வந்து எனக்கு தனியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாளே அனுப்பிச்சி விட்டாங்க சார் அவங்க நேராக மீட் பண்ணுறதுக்கு. அவர் வந்து பேச ஆரம்பித்த உடனே ஐ மீன் ரிலேஷன்ஷிப் வித் அ கேர்ள். எவ்வளோ வருஷமா? 5 வருஷமா. ஓகே, இவங்க வந்து நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே. ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னெல்லாம் நடக்கணுமோ எங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, பட் இப்போ வந்து நானும் அவளும் சண்டை போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு பிரேக்கப் பண்ணவும் முடியல, பட் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணவும் முடியல. எனக்கு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்கல, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கு வந்து பிடிக்கல இங்கே. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுங்க, வெதர் ஐ ஷுட் கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் ஆர் நாட். ஓகே, எனக்கு 12th நல்ல மார்க்கும் எடுக்கணும். இதை தயவு செஞ்சு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க.
எங்கள் அப்பா அம்மா என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சொல்லாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். ஓகே, இதில் வந்து நீங்கள் யாரோட தவறுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்காக பிகினிங்கில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் விலகி வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பையனை நம்பியிருக்காங்க. ஒருவேளை பையனும் சொல்லியிருக்கணுமோ இந்த தாட் வருது. ஏன்னா அந்த அடலசன்ஸ் ஏஜில் வந்து பிஹேவியரல் சேஞ்ச் வரும்போது இந்த சேஞ்ச் வருதேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட பையன் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ண முடியாது பையனையும். அதனால பேரண்ட்ஸை தான் கொஞ்சம் நம்ம இவங்க வந்து 2 மாசமாக தான் எங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் சொல்கிறது பார்த்தா 5 இயர்ஸாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார். ஓகே, அப்போ அவர் சொல்லும் போது ஒரு விஷயம், அப்பா அம்மா கிட்டேருந்து கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்டேருந்து கிடைக்கிது. ஓகே, இது வந்து நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் அவர் கொடுத்தது. அதனால தான் எனக்கு இப்போ அந்த பொண்ணு கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்கும் பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அந்த கம்ஃபர்ட் எனக்கு அப்பா அம்மா கொடுக்க முடியாத அந்த கம்ஃபர்ட்டை இந்த பொண்ணு வந்து எனக்கு கொடுத்தாங்கன்ற அந்த ஒரு ரீசனுக்காக நான் விலகி போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகே, சரி, இவங்க 2 மாதம்னு சொன்னதை 5 வருஷமாகவே இப்போ அந்த அப்சர்வேஷன் எங்கே போயிடுச்சு? ஓகே, அண்ட் நம்ம சொல்கிறோம் இது மாதிரி நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், என் பையன்கிட்ட எல்லாமே பேசுவோம், எல்லாமே சொல்லுவோம் அப்படின்றது இல்லை. ஆனால் அந்த பையனோட எக்ஸ்பெக்டேஷன் அங்கே என்னவா இருந்தது? இப்போ நேற்று கூட வந்து ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க, என் குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் வந்து ஜாபை விட்டுட்டேன், என் குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் ஜிம் போகிறதுக்கு விட்டுட்டேன், என் குழந்தைக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட நிறுத்திட்டேன், ஏன்னா அப்போ தான் வந்து என்னை பார்த்து சாப்பிட மாட்டாங்க. நான் ஒன்று தான் கேட்டேன், அந்த குழந்தை உங்ககிட்ட இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண சொல்லிச்சான்ட்டு. இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க, நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு என்ன டிப்ரெஷன்னே தெரியல, என் குழந்தைகிட்ட எனக்கு போய் பேசவே பிடிக்கல, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பிடிக்கல. அப்போ அந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷன் எங்கே என்ன? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஓகே, நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி அந்த நம்ம குழந்தைக்காக நம்ம என்ன செய்கிறோம்ன்றது தானே முக்கியம். ஓகே, இப்போ நான் இதுலேருந்து சொல்கிறதுலேருந்தே இந்த என்ன ரியலைசேஷன் வந்திருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த அவுட்கம்மை தான் சார் நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் வரணும்னு நினைக்கிறோம். ஓகே, பேரண்டிங்னா நான் செய்கிறது கரெக்டு, இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் என் குழந்தைகிட்டேருந்து நான் எதிர்பார்த்துட்டு என் குழந்தை என்கிட்டேருந்து எதிர்பார்க்குது, அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு இவங்களாவே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசினா தான் தெரியும். ஓகே, ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், ஆக்ட்ரஸ் ரோஹிணி மேம் வந்து சொன்னாங்க, பேரண்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஏன் கூட நீ இருக்கும்போது நீ என்னவா ஃபீல் பண்ணுறன்ற அந்த கொஸ்டினை கேளுங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல கொஸ்டின். எத்தனை சில்ட்ரன் வந்து அதுக்கு வந்து நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், நானாவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற எத்தனை குழந்தைகள் வந்து சொல்லு. ஸோ இந்த அவுட்கம் எல்லாம் வரணுன்றது தான் சார் இந்த ட்ரைனிங்கில். இது வர ஜூன் 22ஆம் தேதி விருதுநகரில் காஜல்ஸ், அதாவது காமராஜர் ஜேசி லீடர்ஷிப் ஸ்கூல், அவங்க எடுத்து பேரண்ட்ரப்ரனர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎன்டி மட்டும் போல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இயர் நல்லதை தான் கேட்கணும், என் நல்லதை சுவாசிக்கணும், டி நல்லதை பேசணும் அப்படின்றத பேஸ் பண்ணி, அண்ட் ஒரு ஆண்டர்ப்ரனர், அதாவது ஆண்டர்ப்ரனராக இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான டிஃபிகல்ட்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பேரண்டிங்கில், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றத தான் மெயினாக வச்சு நாங்கள் பேச போகிறோம். ஸோ விருதுநகரில் இருக்கிறவங்களும் அதை சுற்றி இருக்கிறவங்களுமே என்னோட பேஜில் வந்து பார்த்தா நாங்கள் வந்து அதுக்கு டீட்டெயில்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான், அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆஸ் அ பேரண்டர் ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர், நீங்களும் அந்த ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க ப்ளஸ் பேரண்ட்டாகவும் இருக்கீங்க, அந்த ஸ்கில் செட்டோட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மேம். கருத்துக்கள். தேங்க்யூ சார்.